நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/1/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, ஜனவரி மாதம், வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30. மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 3. குளிகை 9:10:30. யமகண்டம் 6:7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 7:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:51 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:30 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் போரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று நீங்க கவலைகளை மறந்து பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதற்கும் பயப்படாதீர்கள், துணிந்து பணிகளை வேலை செய்யுங்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கூடும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிடாமல் செய்த காரியங்களை கூட வெற்றி கிடைக்குங்க. இன்று வங்கி சேமிப்பை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய பொருளாதார இன்று சீராக உயரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அதிக சிரத்தை எடுத்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள். இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்து விட்டு கையெழுத்து போடுங்கள். இன்று பெண்கள் அதிகம் சிரமம் எடுத்தால்தான் காரியங்களில் வெற்றி பெற முடியும். பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வேலை போல கொஞ்சம் இருக்க கொடுங்க. பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். பெண்கள் கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பொறுமை காப்பதும் விட்டுக் கொடுப்பதும் அமைதி காப்பதும் ரொம்ப நல்லது. நீங்களாகவே எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்வீர்கள். காரியங்களை அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். கண்டிப்பாக கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். புது புது விஷயங்கள் மாணவர்களுக்கு தோன்றும். என்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு மாணவர்கள் பலமாக்கிக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று காரியங்கள் கண்டிப்பாக வேகம் எடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வந்து சேரும். திட்டமிடாத செய்த பணிகளில் கூட வெற்றி இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. முக்கியமாக இரவு நேர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். கடந்த காலத்தை விட இப்பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாற்று கருத்துடைய மனம் மாற கொடுங்க. நல்ல எண்ணங்கள் என்று உதிக்கும். இந்த நாள் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். ஜலதோஷம் போன்றவை இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல உணவுகளை, சத்தான ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பேசும்பொழுது யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், இந்த நாள் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனதளவில் ஏற்பட்ட சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பொருளாதார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்.
போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். இந்த நாளை நீங்க வெற்றிக்காக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. மாற்று கருத்துடன் எல்லாம் மனம் மாறுவார்கள். தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடக்கூடிய சூழலும் இருக்குங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள், அது போதும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். முக்கியமாக இன்று சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம், நீங்களே செய்யுங்கள். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் அடிவெடுத்து வைக்க முடியும். பண வரவு சீராக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிலும் ஆர்வம் பிறக்கும். பெண்கள் இன்று குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான திட்டம் இருக்கும். பெண்களுக்கு இந்த நாள் கனவுகள் நனவாக கூடும். காரியங்கள் வெற்றியடையக்கூடும். பெண்கள் யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியும். அதேபோல் பெண்கள் தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்ப உறவுகளையும் பலப்படுத்துவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்படவும் வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்று மாணவர்கள் பெரியவர்களிடம் மதிப்பு கொடுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பாட்டை நடக்க பாருங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை என்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தொழில் மாற்ற சிந்தனை இன்றி மேலோங்கும். புது புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. இன்று வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்க கூடும். ரோகிணி மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடும். புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரக்கூடும். புது புது விஷயங்களை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். புது வேலைக்கான விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டுங்க. மிருக சிரிஷம் என்ற கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கடுமையாக உழைத்ததற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு சீராக இருக்கக்கூடும். நற்பாலம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். புது புது கொள்கைகளை இன்று கண்டிப்பாக தயார்படுத்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கின்றது. கேட்டிடத்தில் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கின்றது. தெய்வீக சன்னதியில் இன்று நாம அமைதியை தேடுவதற்கான முயற்சியில் இறங்கலாம். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பயப்பட வேண்டாம். பாராட்டுகள் திறமைகள் தேடி வர கொடுங்க. அடுத்தவருடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என் உடல் நலம் சீராக ஒரு தொகையை சரிவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது. இல்லத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுங்க. நன்மைகள் உங்களை கண்டிப்பாக சென்றடையும். பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வ அனுகூலமும் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார வளமும் இன்று சிறப்படையும். காரிய அனுகூலமும் கிட்டும். இன்று செல்வாக்கில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். நேரம் காலம் பார்த்து எதில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கமிஷன்ஸ் ஏஜென்சி போன்ற துறையில் உள்ளவருக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். வரவும் 2 மடங்காக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் முழுமையாக இறை வழிபாட்டினை நம்பி மேற்கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். முக்கியமாக பெண்கள் மனக்காவலிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. குடும்பத்திலோட இணக்கமாக இருப்பீர்கள். பெண்கள் என்று தோழிகளுடன் சிரித்து நேரம் செலவழிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாகவே இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்கள். பெரிய அசம்பாவிதம் எதுவும் இல்லைங்கள். நீங்கள் தான் கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். தேவையில்லாத சந்தேக பார்வை வேண்டாம். காதலர்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று சரியாக தீர்மானிக்க வேண்டும். குழப்பமாக இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம்.
கல்வியில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று கிடைக்கும் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தயவு செய்து உணர்ச்சி பொங்க வேண்டாம். அற்புதமாக யோசித்து எதையும் செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். கோபம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்குங்க. அன்பிக் கொண்டு காரியத்தில் இறங்கி வெற்றி பெற பாருங்கள். திருபாதிரை. செய்யும் செயலின் நிதானமாக செய்யுங்கள். குழப்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அதைவிட முக்கியம் தாய் தந்தையாரை மதிக்க வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும். வெயிலில் அதிகமாக தெரிய வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். தந்தையாரிடம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. புனர்பூசம். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். யதார்த்தமான பேச்சு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று தேவையான அளவில் பணம் வருவதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். கடன் பிரச்சனை நினைத்து தயவு செய்து வருத்தப்படாதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டுவிடும். கடன் அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் இருப்பது உங்கள் கையில் இருக்கின்றது. காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். குழப்பத்திற்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக உங்களால் அமைத்துக் கொள்ள முடியுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள முடியும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீராக இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாகி மன நிம்மதியை கொடுக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்குங்க. பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறிவிடும். என்று உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை இன்று மேம்படக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் போன்ற நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள முடியும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட முடியும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க முடியும். பெண்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்குங்க. அது மட்டுமில்லை, வெற்றி செய்திகள் வந்து சேரக்கூடும். பெண்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகளும் குறைகளும் இருந்தாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கே செல்லும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக கல்வியில் ஈடுபடுவீர்கள். கல்விக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நன்கு படிப்பீர்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இருந்தாலும் மாணவர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று கிடைக்கின்ற வாழ்க்கையை அற்புதமாக அனுபவிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மன நிம்மதியும் இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும். பூசம். தைரியமாக சில முடிவுகள் எடுக்க முடியும். மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீரும். புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் இருக்க கொடுங்க. வெளிநாட்டு செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆயில்யம் என்று எதிலும் மனோதைரியம் கூடிவிடும். நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். திறமைகள் மேம்படக்கூடும். பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். முன்னேற்றமான வாழ்க்கையை அடித்தளம் அமைத்துக் கொள்ள முடியும்.
பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனை காரணமாக எந்த ஒரு முடிவும் நீங்க குடும்பத்தினரிடம் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க பாருங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். பட்டும் படாமல் சில காரியங்கள் நடக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்க ஒதுங்கி விடுவது நல்லது. கெட்ட சகவாசம் முற்றிலும் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள். எனக்கு கடுமையான உழைப்புக்கு பின்னர் சில காரியங்கள் நடக்கக்கூடுங்க. எது எப்படியோ வெற்றி செய்திகள் மட்டும் வீடு வந்து சேரக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நன்மைகளும் நடக்கக்கூடுங்க. இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். பஞ்சாயத்துக்கள் எல்லாம் ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடும். இன்று மிகவும் சிறப்பான காலகட்டம் என்று சொல்ல முடியுங்க. எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடியாக கூடும். பொருளாதார வளமும் இன்று பெண்களால் அனுகூலமும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அவ்வப்போது பொருள் இழப்பும் சிறு சிறு உடல் உபாதைகளும் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்கின்றது. இருந்தாலும் கடன்கள் எதுவும் பெரிதாக வாங்க வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் திறந்து விடுங்க. நீண்ட நாட்களாகியும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியமும் கெட்டுக் கொடுங்க. பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையாக பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும், காரியங்களில் வெற்றி இருக்கும். குடும்ப உறவுகள் மேம்படக்கூடும். என்று காதலில் கொஞ்சம் கருத்துக்கள் பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். விட்டு பிடிப்பதும் பொறுமையாக பேசுவதும் மிக நல்லது. தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். என்று மாணவர்கள் தைரியமாக யோசிப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் கல்வி உங்களுக்கு அமைய கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையும் இன்று அமைய கொடுங்க. இந்த நாள் மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு மட்டும் பணியில் ஈடுபடுங்கள், அது போதும். சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். பெரிய தொகையை மட்டும் கடனாக வாங்க வேண்டாம். அவ்வளவுதான். பூரம். எதையும் யோசித்து செய்யுங்கள். நிதானமாக பேசுங்கள், பொறுமையாக அணுகுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். என்று பூரம் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். உத்திரம். வேக வேகமாக சில பணிகளை முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிதானமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தயவு செய்து கோபத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். பொறுமை காப்பது நல்லது. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளமும் அமைத்துக் கொள்ள முடியும். கன்னி ராசினியர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். திறமைகள் வெற்றி பெறக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படக்கூடும். காரியங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. மன அழுத்தம் கண்டிப்பாக விலகி செல்லும். நல்ல வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமும் வந்து சேரக்கூடும். தொழில் வளர்ச்சி திருப்தியை கொடுக்கும். சொந்த பந்தங்களில் ஏற்பட்ட பகை மாறிவிட்டு கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகனம் பழுது செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். என்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். இருந்தாலும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பல்வேறு நன்மைகள் கண்டிப்பாக நிகழுங்க. பயப்பட வேண்டாம். உங்கள் முயற்சியில் அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. அதே வேளையில் காலகட்ட பிற்பகுதியில், அதாவது மதியத்திற்கு மேலே பொருள் விரயமும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேலையில் பின்தங்கிய நிலையும் இருக்கும். மந்தமான சூழல் இருக்கும். சுறுசுறுப்பாக எழுந்திருக்க பாருங்கள், அது போதுங்க. என்று பெண்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு
நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. ஓரளவு ஓய்வாக இருக்க பாருங்கள். மந்தமான போக்கும் ஒரு பக்கம் காணப்படக்கூடும். பெண்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று காதலில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப குழப்பம் அடைவீர்கள். காதல் கைகூடுமா என்ற குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பயப்படாதீர்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொறுமை காப்பதும் சந்தேக பார்வையை விட்டுவிடுவதும் நல்லது. என்று மாணவர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆக்கப்பூர்வமான யோசனையில் இறங்குங்கள். ஆர்வமுடன் படியுங்கள். தொழில்நுட்ப கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராயுங்கள். கண்டிப்பாக மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக்கி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற முழுமையான இறைபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. வாகன பழுது செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடைகளை விலகி செல்லுங்க. அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் சுய தொழில் கண்டிப்பாக லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். சுய சிந்தனையின்றி மேலோங்கிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். மனப்பதட்டம் தயவு செய்து கொள்ளாதீர்கள். இறைவன் வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் விருத்தி அடையக்கூடும். சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. நல்ல வாய்ப்புகள் நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகன பழுது செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலை எல்லாம் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். வேலையில் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏனோ தானமாக இருந்து விட வேண்டாம். மூட நம்பிக்கைகளிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பரிகாரம் செய்கிறேன் என்று பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடக்கக்கூடும். கைமாத்தாக வாங்கிய பணத்தை திருப்பி ஒப்படைப்பீர்கள். இடம் பூமியாலும் லாபம் கிட்டும். இல்லத்தரையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும். ஆடம்பர பொருள் சேர்க்கை இன்று ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எளிதே நிறைவேறக்கூடும். சற்று சிரமம் எடுத்தால் மட்டுமே சாதனை செய்ய முடியுங்க. கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்க கூடுங்க. காதலை பொறுத்தவரைங்க பயப்படாதீர்கள். யோசித்து முடிவெடுங்கள். இந்த காதல் கைகூடுமா என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாகும். பெண்களுக்கு இன்று சுபகாரிய நல்ல பலன்கள் ஏற்படக்கூடும். முக தெளிவு ஏற்படக்கூடும். அழகும் குடிவிடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கனவிடம் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அது மட்டுமில்லை, நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். அதே போல இன்று மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுறுசுறுப்பு அடைய வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் பாடங்களை படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக அமையக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க சீக்கிரமாக எழுந்திருச்சு சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த நாள் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். இடம் பூமியால் லாபம் கிட்டும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். சற்று சிரமம் எடுத்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதனைகள் படைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சியில் கண்டிப்பாக லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவீர்கள். சுவாதி நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க முடியும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும். முகப்பொலிவையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அழகும் கூடிவிடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். ஆலயம் தேடி சென்று இறை வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். சிறப்பான செயலை செய்து வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து
அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். பரிகாரம் செய்கிறேன் என்று பணத்தையும் விரயம் செய்ய வேண்டாம். விசாகம் என்று நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக பொங்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடும். முக அழகும் கூடிவிடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் என்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை இருந்தது மாறிவிடும். தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிறருக்காக பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதையும் சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் என்று மிகவும் சிறப்பான பலன்களை பெற முடியும். இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் சரி செய்து விடுவீர்கள். கவலைகள் தயவு செய்து கொள்ள வேண்டாம். அனைத்தும் நன்மையே நடக்கக்கூடும். பல்வேறு முன்னேற்றங்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. குறிப்பாக பொருளாதார வளம் அதிகரிக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கின்றது. இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். நல்ல வாய்ப்புகளை அற்புதமாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நபராக கண்டிப்பாக திகழ முடியுங்க. கூட்டு முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும் என்று அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். அன்புடன் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் விருச்சிகம் ராசினியர்களுக்கு முன்னேற்றம் எளிமையாக கிடைக்கக்கூடுங்க. கைமாத்தாக வாங்கிய பணத்தை திருப்பியும் கொடுத்து விடுவீர்கள். பல்வேறு நன்மைகளையும் பெற முடியும். குறிப்பாக பொருளாதார வளம் என்று பெருகும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் அடையாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பெற்றோரிடம் கலந்து பேசுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். மனதில் குழப்பம் இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். நல்லது கெட்டதுகளை எப்பொழுதும் பெற்றோரிடம் பகிருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இருந்தாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்கி படியுங்கள். அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற திறமைகள் வெளிப்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பணவரவு எல்லாம் கிடைக்கும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் கூட பொருளாதாரத்தை இன்று ஈட்டிக் கொள்ள முடியுங்க. இருந்தாலும் மனதில் ஏதேனும் ஒரு நெருடலில் இருந்து கொண்டே இருக்கும். எது எப்படியோங்க பொறுத்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. அனுஷம் இறை வழிபாட்டில் முழுமையான திருப்தி கொள்வீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக சூடுபிடிக்கும். புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புத்தாடை அணிகலனுமாக கூடிய சூழல் இருக்குங்க. பொருளாதாரம் சீராக உயரக்கூடுங்க. மாற்று கருத்துடையோர் மனமாறக்கூடும். எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். எண்ணங்கள் ஓரளவு திருந்து கண்டிப்பாக நிம்மதியும் பிறக்க கொடுங்க. கேட்டை என்ற திறமையால் வெற்றி பெறுவீர்கள். எதிலும் அவசரப்படாமல் இருங்கள். அது போதும். காலையில் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். சுறுசுறுப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆர்வம் இருக்கட்டும். ஆர்வ கோளாறு மட்டும் வேண்டாம். தயவு செய்து திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். கெட்ட சகவாசம் முற்றிலும் வேண்டாம். நண்பருடன் பேசும்பொழுது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் என்ற அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்ட சாதனையும் படைப்பீர்கள். தன வரவு திருப்தியை கொடுக்கும். தொழில் வளம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்ற காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை சீராக உயர கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் கூதுகளும் அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்க முடியுங்க. கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைக்கக்கூடும். பணத்தை நீங்க கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். எதையும் தயவு செய்து நீங்க செலவு செய்து விட வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. டக்கென்று மனம் மாறுவீர்கள். டக்கென்று கோபமும் படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்களுக்கு
பெரிய பிரச்சனைகள் இன்று இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்த மன வருத்தம், குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். அக்கம் பக்கத்தில் உள்ள சில்லறை சண்டைகளும் சரியாகும். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடித்துவிட்டு ஓய்வாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும். சிரித்த முகத்தையும் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். சேமிப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். செலவை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான சுய தேவைகள் கொஞ்சம் அதிகமாகும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். தனுசு ராசினியர்களுக்கு காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் குழப்பம் வேண்டாம். இன்று மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய சிந்தனை இருக்கும். உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கும். காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல கல்வியை தேர்ந்தெடுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. தொழில்நுட்ப கல்வி எப்பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமையும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று சிறுகு சிறுகு சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். புதிய முதலீடுகளில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். மனதில் ஏற்பட்ட தடுமாற்றம், குழப்பங்கள் சரியாகிவிடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் தயவு செய்து பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். அது போதும். உத்திராடம் ஆலய வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். கொடுமானவரை பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இன்னல்கள் கண்டிப்பாக திறந்துவிடக் கொடுங்க. கடுமையான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மாற்று கருத்துடையர் எல்லாம் மனம் மாற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கி நிம்மதி பிறக்குங்க. உத்திராடம் திறமைகள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் வெற்றியடையக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் கண்டிப்பாக சரியாகும். இருந்தாலும் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது மிக நல்லதுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், இந்த நாள் குறை சொல்லியவர்கள் கூட பாராட்டுகின்ற நாளாக இருக்கக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையக்கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடும். முன்னோர் சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடுங்க. என்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். வேலையின்றி தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறுங்க. சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெருந்தன்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க முடியும். கொடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட இப்பொழுது நீங்க சிறப்பாகவே காணப்படுவீர்கள். மகரம் ராசினியர்கள் அற்புதமாக வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். வள்ளல்களின் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை நீங்க அபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் வெற்றி மீது வெற்றியை வரவழைத்துக் கொள்ளலாம். இன்று தயவு செய்து மனப்பதட்டம் மட்டும் அடைய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் அனைவரும் கூடுமானவரை இறை வழிபாட்டில் கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க, சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கூட ஓரளவு சீர்படும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று பெண்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் தேடி வரக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, பெண்கள் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. இந்த நாளை நீங்க இனிமையாக கொண்டாட முடியுங்க. உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்கின்றது. காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்காது. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். காதல் வெற்றியை கொடுக்கும். காதலில் நீங்க
முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்விக்காக மட்டுமே நேரம் செலவிடுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில நீங்க கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று காரியங்கள் ஓரளவு வேகம் பிடிக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. பிரச்சனையிலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். இன்று கடனை நினைத்து வருத்தப்படாதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைபட்டுவிடும். தயவு செய்து மற்றொரு சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். உங்களால் முடியும் பட்சத்தில் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். முடியவில்லை என்றால் யாரிடமும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். இந்த நாளை நீங்க கண்டிப்பாக அற்புதமாக கொண்டாட முடியும். திருவோணம். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். வரவேண்டிய பணம் வரக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அன்புடன் என்று அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். நேசம் மிகுந்த நாளாக இருக்கும். பாசம் மிகுந்த நாளாக இருக்கும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். இந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரை பற்றியும் விமர்சனம் வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நேருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம். கும்பம் ராசி நேயர்கள். எனது உடல்நிலையில் தொண்டைக்கட்டு ஏற்பட்டுள்ளதினால் குரல் வளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து நீங்க அதனை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிங்க. கும்பராசினியர்கள், என்று தயவு செய்து நீங்க பதட்டம் அடைய வேண்டாம். வள்ளல்களின் உதவிகள் கிடைக்குங்க. பரிபூர்ணமாக உங்களால் எல்லாவற்றையும் ஈடுபட முடியும். தொல்லை கொடுத்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அரை குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். தொழிலை கொஞ்சம் விட்டு கொடுத்து நடத்த பாருங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்துங்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். வருமானம் சீராகத்தான் வரக்கூடும். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுங்க. கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக பங்கு கொள்வீர்கள். சில பணிகள் உடனடியாக நடக்காமல் கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்கும். யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். இறைவன் அருளால் அனைத்தும் சுபமாக நிகழும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சு பண்ண வேண்டாம். குடும்பத்தை பற்றி வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. தயவு செய்து கும்பராசினியர்கள் கடன் விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டமிடாமல் எதிலும் ஈடுபட வேண்டாம். இறைவன் அருள் பரிபூரமாக இருக்குங்க. தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி பெற முடியும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை குழப்பமடையாதீர்கள். யாரை பற்றியும் விமர்சனமோ கேலி கிண்டல் பேச்சிலோ தயவு செய்து வேண்டாம். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் புது புது விஷயங்களில் ஆர்வமும் இருக்க கொடுங்க. நல்லது நடந்தால் சரிதான். பயப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். பெண்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள்.
அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று காதல் போன்ற விஷயங்களில் தயவு செய்து கருத்துக்கள் எதுவும் சொல்லாதீர்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். சிறப்புடன் செயல்படுவது மிக நல்லது. மாணவ கண்மணிகள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எது எப்படியோ உங்களால் ஜெயிக்க முடியுங்க. என்ன ஒன்று, சக நண்பருடன் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் இன்று எதிர்த்து செயல்படும் பொழுது சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியிருக்கும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். பெரியவர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து பொறுமை காக்க வேண்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீண்ட தூர பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வீர்கள். சதயம். இந்த நாள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி இருக்கும். என்ன ஒன்று, குழப்பம் இருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. சுப செய்திகள் கண்டிப்பாக வரும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவைகள் ஓரளவை பூர்த்தி ஆகுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். போராட்டாதி வங்கி சேமிப்பை உயர்த்துவதற்கு ஆர்வம் காட்டுவீர்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கூடும். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அரைக்குறையாக 2 கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. வருமானமும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நிம்மதியற்ற சூழல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். விளையாட்டு புத்தியை ஏற கட்டிவிட்டு தொழிலிலும் கவனம் செலுத்துங்கள். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். மீனம் ராசினியர்கள். இன்று எனது உடல்நிலையில் தொண்டைக்கட்டு ஏற்பட்டுள்ளதனால் கொஞ்சம் குரல் வளையம் பாதிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து மன்னியுங்கள். இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீனம் ராசினியர்கள், இந்த நாளை நீங்க அபாரமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்திற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி போடுவீர்கள். குறை சொல்லியவர்கள் மத்தியில் நன்றாக வாழ்ந்து காட்டுவீர்கள். முன்னோர்கள் சொத்துக்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. சில பணிகள் திட்டமிடாமல் செய்தால் கூட வெற்றி ஏற்படக்கூடும். கடினமாக ஈடுபட்டு வங்கி சேமிப்பை உயர்த்தி காட்டுவீர்கள். அடுத்தவர் வியக்கமடி நடந்து கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்குங்க. நூதன பொருள் சேர்க்கையினால் மனம் மகிழும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட தூர பயணம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இன்று அதிகம் சிரமம் எடுத்தால் காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாகும். வெற்றி மீது வெற்றி வருவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது சிறப்பாக இருக்குங்க. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். உங்களுடைய பொறுப்புகள் எது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். என்று எந்த ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது ரொம்ப கவனம் வேண்டும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள்.
எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கோபமான பேச்சை தவிர்த்து விட வேண்டும். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுதும் கவனம் வேண்டும். பெண்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்கள் மீனம் ராசிகளுக்கு தடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி பெற முடியும். பயப்பட வேண்டாம். இல்லத்தில் திருமணத்தை பற்றி பேசுவது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து பொறுமையும் நிதானமும் இருந்தால் ஜெயிக்க முடியும். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்துக் கொண்டிருக்காமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். படிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பாராட்டு மழையில் நினைவீர்கள். இன்று மீனம் ராசினியர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடுங்க. அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாதி. மனம் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். உத்திரட்டாத்தி. இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அதிகம் சிரமம் எடுத்து எந்த ஒரு பணியில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. ரேவதி. பொன் பொருள் சேர்க்கை இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. கையில் காசு பணம் இருக்குங்க. நல்ல மனிதர் என்ற பெயரும் எடுக்க முடியுங்க. இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நண்பருடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். ஆர்வமுடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் போலவே பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெற முடியும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.